அன்பான உறவுகளே வணக்கம். ஒவ்வொரு நாள் காலையில் நாம் ஏன் எந்திரிக்கிறோம்? வேலைக்கு போகிறதுக்கா, பணத்திற்காகவா, பொறுப்புகளை செய்வதற்காகவா, அல்லது வாழ்க்கையில் ஏதாவது அர்த்தத்தை தேடணும்னா? இந்த ஒரு கேள்விதான் சமீபத்தில் நான் வாசித்த ஒரு புத்தகத்தின் மூலம் என்னிடமே திரும்பி பார்க்க வச்சது. அந்த புத்தகத்தின் பேரு இகிகாய். இந்த பதிவில் அந்த புத்தகம் எனக்கு கற்றுக் கொடுத்த சில எளிய உண்மைகளை, குறிப்பா என் வாழ்க்கையை மாற்றிய சில எளிய உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வாருங்கள். இது ஒரு சாதாரண புத்தகம் இல்லை. என் வாழ்க்கையை நான் மறுபடியும் பார்க்க வைத்த ஒரு கண்ணாடின்னு கூட சொல்லலாம். பல நேரங்களில் நாம் பரபரப்பாக இருக்கிறோம். காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஓடிக்கினே இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா? தெரியல. நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல வீடு, சமூகத்தில் ஒரு நல்ல பேர், இவையெல்லாம் நாம் எதிர்பார்ப்பது தான். ஆனால் இதுவா வாழ்க்கை? இதுவும் வாழ்க்கை தான். ஆனால் வாழ்க்கை இதை தாண்டியது. வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தத்தை தருவது எது? வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தத்தை தருவது எது? இந்த பதிலை தேடச் சொல்லுகிறது இகிகாய். இந்த புத்தகம் எனக்கு கற்றுக் கொடுத்த 5 எளிய உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். காலையில் தினமும் உற்சாகமாக எழுந்திருக்கிறதுக்கு ஒரு காரணத்தை தேடச் சொல்லுது. தினமும் சில நிமிடங்களாவது புத்தகத்தை வாசிக்க தூண்டுது. உங்களை உயிரோட்டமாக உணரச் செய்யும் செயல்களை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. சின்ன சின்ன சந்தோஷங்களை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொரு நாளையும் நன்றியோடு வாழச் சொல்லி நம்மை தூண்டுகிறது இந்த புத்தகம். இந்த புத்தகம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை நினைவூட்டியது. என்னன்னா, வெற்றி பெற்ற பிறகு மகிழ்ச்சியாக வாழ்வதில்லை வாழ்க்கை. மகிழ்ச்சியாக வாழ்ந்தால்தான் உண்மையான வெற்றி நம்மை தேடி வரும் அப்படின்ற ஒரு உண்மையை எனக்கு காட்டியது. இந்த உண்மையை நான் அறிந்த பிறகு தினம் தினம் நான் என்னையே கேட்டுக்கொள்வேன். நாளைக்கு காலையில் உற்சாகமாக எந்திரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு காரணம் இருக்குதா? அன்பானவர்களே, அந்த காரணத்தை தேடுகிற பயணம்தான் இது. அந்த காரணத்தை தேடும் பயணம்தான் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் அழகாகவும் மாற்றும். உண்மைதானே? நீங்கள் இகிகாய் புத்தகத்தை வாசிச்சிருக்கிறீங்களா? இந்த புத்தகத்தில் உங்களை சிந்திக்க வச்ச ஒரு கருத்தை சொல்லுங்க. நிச்சயமா உங்களுடைய ஒரு அனுபவம் ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றக்கூடிய புத்தகத்தினுடைய சுருக்கங்கள், சிந்தனைகள், வாழ்க்கை பாடங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. அடுத்த வீடியோவை தவறாமல் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.